ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சாயி என்றால் அறிவு பெட்டகம் என்று பொருள். வைணவர்களின் தாய் வீடு அவர். அவரது இதயம் பளிங்கு போல தெளிவானது. அவரது பேச்சில் எப்போதும் தேன் ஊறும். அரசன், ஆண்டி, ஏழை, செல்வந்தர் எல்லோருமே அவரது கண் பார்வையில் ஒன்றுதான். ஒவ்வொரு உயிரிலும் கலந்துள்ள அவரே ஒரு கடவுள்தான். ஏகநாத்தும் ஞானேஸ்வரும் பைத்தன் மற்றும் ஆலந்தி ஊர்களுக்கு பெருமை சேர்த்ததைப் போல ஷிரடியை ஒரு ஆன்மீக கொண்டாட்டத்திற்குரிய இடமாக மாற்றினார் ஸ்ரீ சாய் பகவான். எனவே ஷிரடியே அவரது பக்தர்களுக்கு பண்டிதபுரம், ஷிரடியே அவர் பக்தர்களுக்கு ஜெகநாத் புரியும் துவாரகையும் ஆகும். ஷிரடியே அவருடைய பக்தர்களுக்கு காசி, கயை, ராமேஸ்வரம். சமர்த்த சாயியின் தரிசனத்தை பெறுவதே கூட தெய்வத்துடன் நாம் ஒன்றிணைவதற்கான வழிதான். அவருடன் உரையாடுவது நமது பாவங்களை கழுவி களைகிறது. ஷிரடியில் உள்ள சாயின் சமாதி ஞானிகள் அனைவரும் ஒன்று கூடுவதற்கான இடம். சமாதியை தரிசிப்பது நம் வாழ்வை முழுமையாக நிறைவடைய செய்கிறது. அப்படி இருக்கையில் சாயின் சேவையில் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்களது அதிர்ஷ்டத்தை எவ்வாறு விவரிப்பது? நாமஸ்மரணை என்ற மந்திர உச்சாரணத்தை பாபா மிகவும் விரும்பினார். அல்லா மாலிக் என்ற சொற்களை இடைவிடாமல் அவர் உச்சரித்து கொண்டிருந்தார். இரவும் பகலும் நாமஸ்மரணையை தன் முன்னிலையில் ஏற்பாடு செய்தார். ஒருமுறை தாஸ்கனுவிடம் 7 நாள்களுக்கு நாமஸ்மரணை செய்யும்படி அவர் கட்டளையிட்ட போது, நான் செய்கிறேன், ஆனால் சப்தாகம் முடியும் நாளில் விட்டல் என் கண்முன் தோன்ற வேண்டும் என்றார் தாஸ்கனு. தன் நெஞ்சில் கை வைத்து, சரி சரி, விட்டல் நேரில் தோன்றுவார், ஆனால் பக்தருக்கு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று பதிலளித்தார். 7 நாள் பாராயணம் முடிந்த பிறகு உண்மையிலேயே பகவான் விட்டலின் தரிசனம் தாஸ்கனுவிற்கு கிடைத்தது. காக்கா சாஹேப் தீட்சித்தும் இதே அனுபவம் வாய்த்தது. வழக்கமான காலை குளியலுக்கு பின் அவர் தியானத்தில் இருந்த ஒரு சமயம் பகவான் விட்டலின் தரிசனத்தை பெற்றார். பிறகு பாபாவை தரிசிப்பதற்காக மசூதிக்கு சென்ற போது, விட்டல் பாட்டில் வந்தாரா, அவரை சந்தித்தாயா, விட்டல் ஒரு நழுவும் ஆசாமி, அவரை அழுத்தமாக பற்றிக்கொள், உன் கவனம் ஒரு கணம் சிதறினாலும் அவர் தப்பித்து போய்விடுவார் என்று பாபா கூறியது ஆச்சரியமாக இருந்தது. பிறகு பிற்பகலில் வெளியூரிலிருந்து ஒரு வியாபாரி 20-25 விட்டல் பகவான் படங்களை விற்கும் எண்ணத்துடன் ஷிரடிக்கு வந்தார். காலை தியானத்தில் தான் கண்ட அதே உருவத்தை அந்த படங்களிலும் கண்டபோது தீட்சித்தின் ஆச்சரியம் அதிகரித்தது. பாபாவின் சொற்களும் அவர் நினைவுக்கு வந்தன. ஒரு சந்தர்ப்பத்தில் புனித திருவிழாவில் பங்கேற்பதற்காக பிரயாகை தீர்த்தத்திற்கு செல்ல பாபாவின் அனுமதியை வேண்டினார் தாஸ்கனு. அதற்காக அவ்வளவு தூரம் ஏன் செல்ல வேண்டும்? இதுதான் உனது பிரயாகை தீர்த்தம். மனதில் உறுதியான நம்பிக்கை வைத்து இங்கே பார் என்றார் பாபா. தனது தலையை பாபாவின் பாதங்களில் வைத்து தாஸ்கனு பிரார்த்தனை செய்தபோது பாபாவின் கால்கட்டை விரல்களிலிருந்து நீர் வடிந்தது. அது புனித கங்கை, யமுனை நதிநீர். அதை கண்டு உணர்ச்சி வசப்பட்ட தாஸ்கனு, ஓ சத்குரு ராயா, உங்களது சக்தி எல்லையற்றது, உங்களது செயல்கள் அற்புதமானவை, நீங்களே பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் என்று மனமுருகினார். பாபாவின் புனித பாதங்களை அன்றாடம் வணங்கும் பேறு கிடைத்தால் கங்கை, கோதாவரிக்கு புனித பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. 1909ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதிதான் தீட்சித் முதன்முறையாக சாயியை சந்தித்தார். அதற்கு பிறகு அவர் ஷிரடியிலேயே தங்கிவிட தீர்மானித்தார். பின்னர் தீட்சித்தின் பழைய கட்டடம் இருந்த இடத்தில் புதிதாக ஒரு மாபெரும் வாடா என்கிற சத்திரம் கட்டப்பட்டது. 1909 டிசம்பர் 9ஆம் தேதி அன்று ஒரு சுபவேளையில் அதற்கான வடிக்கல் நாட்டப்பட்டது. அழைத்தால் கூட வர மறுக்கும் தீட்சித்தின் சகோதரரும் தாத்தா சாஹேப் கபர்டேவும் அங்கிருந்தனர். அன்றுதான் சாவடியில் இரவு நேர ஆரத்தியான ஷேஜாரத்தி துவங்கப்பட்டது என்பதால் அன்றைய தினம் முக்கியத்துவம் வாய்ந்தது. 1911ஆம் ஆண்டு ராமநவமி தினத்தன்று புதுமனை புகுவிழா நடைபெற்றது. தொடர்ந்து ஏராளமான பொருட்செலவில் ஸ்ரீமான் பூட்டியின் வாடாவும் கட்டப்பட்டது. பாபாவின் உடல் அங்குதான் உரைகிறது என்பதால் அந்த பொருட்செலவு நியாயமானதே. முன்பு எதுவுமே இல்லாத இடத்தில் பின்னர் 3 வாடாக்கள் உருவாக்கப்பட்டன. தினமும் நாமும் சாய் சச்சரிதம் படித்து நாம் செய்த பல ஜென்மங்களில் செய்த பல பாவங்களை போக்கிக் கொள்வோம். சாய்நாதர் சத்தியமாக நம்முடன் எப்போதும் இருப்பார். இந்த சச்சரிதமாகப்பட்டது பாபாவின் உடல் போன்றது.
எந்த இடத்தில் பாபாவின் சச்சரிதம் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு எந்த ஒருமான அமங்கலமும் நிகழாது. சாயி பணிவோம், நலமுடன் வாழ்வோம். ஓம் சாய்நாதாய நமகா.